இன்னைக்கு பார்த்தீங்க இந்த ப்ளூ லாக் கொலாபரேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்து அஃபிஷியலாகவே அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. OB54ல் இந்த ஒரு ப்ளூ லாக் கொலாபரேஷன் கன்ஃபார்ம் கெய்ஸ். இதில் என்னென்ன பண்டில் வரப்போகுது அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வர 21ஆம் தேதி இந்த ஒரு குளோவால் ரயில் நம்ம கேம்குள்ளே வரப்போகுது கெய்ஸ். ஃபஸ்ட்டு மெயின் குளோவால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குளோவால், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன பசங்க இருக்க மாதிரி இந்த ஒரு குளோவால், இது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அப்புறம் இந்த ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா வர 23ஆம் தேதி பாசிபிள் கைஸ். அப்புறம் OB54 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பண்டில்லாம் தான் கைஸ் வரப்போகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 9th anniversary இருக்குது பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி தான் விட்டு வச்சுருக்கானுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேல் பண்டில் தான் கைஸ். இது பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ன்னு ஒரு பிராண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் இந்த ஒரு பண்டில் விட்டு வச்சுருக்கானுங்க. அப்புறம் இந்த 9th anniversary இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே இந்த ஆரஞ்சு கலர் கிறிஸ்டலை வச்சு தான் கைஸ் பண்ணி வச்சுருக்கானுங்களே. பண்டில் குறைய சொல்ல முடியாது கைஸ், வேறு லெவலில் இருக்குது. கிறிஸ்டலில் நம்ம கில் அடித்தா வந்து எட்டி பார்க்குற மாதிரி வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டிலு, அதுக்கு ஜோடியாக விட்டு வச்சுருக்கானுங்க. இந்த பியூட்டி பண்டிலும் குறைய சொல்ல முடியாது கைஸ், வேறு லெவலில் இருக்குது. இந்த ரெண்டு பண்டிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபஸ்ட் எடிஷன் கோடு இருக்கணும் அப்போ கைஸ், அதில் தான் வரும். அதுவும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ரிங் ஈவெண்ட்டில் தான் கைஸ் வருது. ஸோ பிரச்சனை இல்லை, எப்படி இருந்தாலும் ஒரு 5000 டைமண்ட் தான் எடுத்துடலாம் சரிங்களா. அப்புறம் 26ஆம் தேதி நம்ம கேம்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட்டு வந்துடும் கைஸ். இது பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னு தெரில, எனக்கு தெரிஞ்ச வரையும் ஃபேடர் வீலில் தான் கைஸ் வரும். எமௌண்ட்டை பாருங்க கைஸ், வேறு லெவலில் இருக்குது. இந்த எனிமையெல்லாம் கில் பண்ணிட்டு இந்த எமௌண்ட்டை போட்டேன்னு வைங்க டியூவில் வேறு லெவலில் இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிடிச்சது கைஸ் இந்த எமௌண்ட்டு கைஸ். அப்புறம் இந்த CS ரேங்க் இருக்குது பார்த்தீங்களா, CSல நமக்கு ஒரு பிக் சேஞ்ச் வருது. எப்படின்னா நம்ம இப்போ வெப்பன் பை பண்ணோன்னா இப்போ 1 கிளிக் பண்ணி இந்த பைன்னு கொடுப்போமா, அது படி இல்லாமல் இப்போ OB54 அப்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா வெப்பனை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணிக்க முடியும். இப்போ இதை பட்டனை கிளிக் பண்ணி பை பண்ணுங்கன்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாக வெப்பனே நீங்கள் டபுள் டேப் பண்ணாலே போதும், உங்கள் வெப்பனை பை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எமோஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபிஸ்ட்டு பம்ப்புன்னு சொல்லிட்டு எமோஜெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனிமிக்கிட்ட டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்கானுங்க இந்த ஒரு OB54ல். அப்புறம் மிஷா கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா ஆர்ஸுக்கும் அப்ளை ஆகிற மாதிரி ஒரு அப்டேட் விட்டு வச்சுருக்கானுங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க அப்டேட் விட்டு வச்சுருக்கானுங்க கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் வெப்பனுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஹேமர் போடுறதுக்கு நம்ம 400 காயின் ஸ்பெண்ட் பண்ணுவோமா, பட் அப்டேட் கற்று பார்த்தீங்கன்னா 600 காயின் கொடுத்து வெப்பனுக்கு வந்து சுற்றில் போடுற மாதிரி இருக்கும் கைஸ். பட் இது பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட் எனக்கு பிடிக்கல, மிச்ச எல்லா அப்டேட்டும் வேறு லெவலில் இருக்குது கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காயின் நம்ம எடுக்கும் பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு பியரில் கொடுக்குற குவிஸ்ட்டை முடித்தோன்னா இந்த காயின் எடுத்துக்கு அடுத்தது மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல காயினை ரெஃப்ரெஷ் ஆகிரும் கைஸ். இதெல்லாம் எப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் குவிஸ்ட்டு முடிக்கணும் கைஸ். குவிஸ்ட்டு முடித்தோடனே தான் பார்த்தீங்கன்னா இந்த காயின் ரெஃப்ரெஷ் ஆகிறது நம்மளுக்கு அப்ளை ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த நெரோ பார்த்தீங்கன்னா ஆப்பு வச்சுட்டானுங்க நெரோ கேரக்டருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம நெரோ போட்டால் 5 போவோம், பட் அப்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா 3 போகிற மாதிரி விட்டானுங்க. அப்புறம் நெரோ கேரக்டர் இந்த பொம்மை இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பார்த்தீங்கன்னா 150 HP இருக்குமா, பட் அப்டேட் கற்று பார்த்தீங்கன்னா வெறும் 1 HP தான். சும்மா நீங்கள் அந்த பொம்மையை குத்தினாலே போதும் உடஞ்சிரும், எல்லாம் ஒரு புல்லட் பட்டாலே உடஞ்சிரும் கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அரைமணல் அனிமேஷன் நான் பாருங்க கைஸ், வேறு லெவலில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த பிளட் மூனை பேஸ் பண்ணி விட்டு வச்சுருக்கானுங்க கைஸ். அப்படியே ஓடி வந்து இந்த கத்தியை சொறி எடுக்கிற மாதிரி வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் இந்த பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஒரு சேர் அரைவல் அனிமேஷனும் கொடுத்து வச்சுருக்கானுங்க கைஸ். கருணாகரனும் பிக் பாஸ் பார்த்துருப்பான் போல. இது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை கைஸ், அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை, பட் நல்லா தான் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு டீசெண்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ராக்சரேட்டர் டெசன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்கை டைவி கைஸ்
ஸ்குவாடாக சேர்ந்து இந்த ஒரு ஸ்கை டைவ் அப்ளை ஆகும். அதாவது வித்தியாசமாக எப்படியெல்லாம் மாற்றி நம்மளை ஏமாத்தலாம்னு பார்க்குறானுங்க. அப்போ தான் நான் எடுப்போம்னு சொல்லிட்டு. சரி, அதை விடுங்க கைஸ், நம்ம இந்த ஸ்கை டைவ் பார்ப்போம். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கேன்னு தாவுற மாதிரி இருக்குது. டீம்மேட்லாம் அப்படியே கூட ஓடி வர்ற மாதிரி இருக்கா. அப்புறம் கீழே இறங்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணி கை கோத்துக்கிட்டு இறங்குற மாதிரி இருக்குது கைஸ். இந்த ஒரு அரைவல் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு OB54 அப்டேட்டில் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. பட் இன்னும் டேட்டு கன்ஃபார்ம் ஆகி கன்ஃபார்ம் ஆனவனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கைடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க கைஸ். என்னை பொறுத்தவரையும் ஓகே தான் கைஸ். ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. பட்டு இப்படியெல்லாம் ஏமாத்தலான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் OB54 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூ லாக் கொலாபரேஷன் கன்ஃபார்ம் ஆயிருக்கு கைஸ், 100% கன்ஃபார்ம். ஏன்னா கரீனா இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இதை 100% கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு அவனை போட்டு விட்டுருக்கான். சரி கைஸ், இதில் என்னென்ன பண்டில் வரும்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ப்ளூ லாக் அனிமே பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க கைஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேல் பண்டில் தான் கைஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த பண்டில் நேம் பார்த்தீங்கன்னா ரென்னு கைஸ். எப்படி கைஸ், மாசாக இருக்கா? டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் 10 போட்டிருக்கு, பேக் சைடில் அப்படியே ரென் போட்டிருக்கோம். ஷர்ட்டில் பாருங்கள் அப்படியே அனிமேஷன்லாம் வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷூவும், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மண்டைக்கு பாருங்க கைஸ், மண்டையெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் இதில் மெயினே அந்த ஐக்கு எஃபர்ட் கொடுத்துருக்கானுங்களா கைஸ், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அவதார பேனரு, அப்புறம் இந்த ஒரு பாலில் பனி கொட்டின மாதிரி ஒரு லூட் பாக்ஸு, அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் பேக் பேக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த ஃபோட்டோ எடுப்பாலாம் கைஸ், போஸ்டரு, ஸ்டிக்கரு, அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள். பட் சாப்டர் 1 வர பண்டில்லாம் ரிட்டர்ன் ஆகுமான்னு கேட்டால் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை கைஸ். என்னை பொறுத்தவரையும் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் ரிட்டர்ன் விட்டுருவானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வர்ற எக்ஸைமைட் ஸ்கின்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லீக் ஆகிடுச்சு. பட் இன்னும் பவர் மட்டும் கன்ஃபார்ம் ஆகலை கைஸ். ஸோ பவர் கன்ஃபார்ம் ஆன நான் கன்ஃபார்ம் ஒரு வீடியோ போடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன ரிவார்ட்ஸு, பைக்கான ஸ்கின்னு, லூட் பாக்ஸ் ஸ்கின்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேனரு, அவதாரு, சன்கிளாஸு, அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லாம் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு தனி வீடியோ போடுறேன் கைஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா வீடியோ ஆல்ரெடி பெரிய வீடியோவாக போயிட்டுருக்கு. இதுவரையும் வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் கைஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இசக்கி பண்டில் பார்த்தீங்கன்னா நான் மிஸ் பண்ணிட்டேன் சாப்டர் 1. பட் இந்த சாப்டரில் 2.0 வந்துச்சுன்னா நான் கன்ஃபார்ம் எடுப்பேன் கைஸ். நீங்கள் எடுத்துட்டீங்களா இல்லையா சாப்டர் 1? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயரில் வர அப்கமிங் அப்டேட்டை முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ்.